வெல்கம் டு திவ்யா குக்கிங் கிரியேஷன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கலசம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? இந்த சாமி கும்பிட்றதுக்கு கந்த சஷ்டி விரதத்துக்கு கலசம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அதை என்ன பண்ணுறது, எப்படி என்னன்ட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது. அங்கே இருக்கிற பூசாரிட்ட நான் கேட்டேன். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நான் சொல்கிறதுல ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணணும்னா, அந்த கலசத்தில் வந்து அரிசி வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அந்த அரிசியை வந்து நிறைய வச்சுருந்தோம்னா இன்னொரு நாள் நம்ம சாமிக்கு பொங்கலாக செஞ்சு படைச்சிடலாம். இல்லை கொஞ்சம் தான் வச்சுருக்கிறோம்னா நம்ம அன்னைக்கே, அதாவது திருக்கல்யாணத்தை அன்னைக்கே வந்து நம்ம திருக்கல்யாணத்து அன்னைக்கு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கலசத்தை வந்து மறாவது நாள் தான் நம்ம எடுக்க போகிறோம். அன்னைக்கு பண்ண முடியாது. அதனால் நிறையா இருந்தது அரிசினா அடுத்த வாட்டி செய்யுங்க. பொங்கல் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிருங்க. கொஞ்சம் தான் இருந்துச்சுனாலும் அதை நீங்கள் வந்து நம்ம புதன்கிழமை தான் நம்ம வந்து கலசத்தை எடுப்போம், அன்னைக்கு நீங்கள் வந்து செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ரெண்டாவது, அந்த கலசத்தில் நம்ம வந்து தண்ணி வச்சுருப்போம். அந்த தண்ணி என்ன பண்ணுறோன்னா, முருகனோட விக்கிரகம் வச்சுருந்தோம்னா அந்த விக்கிரகத்தில் அபிஷேகம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லை, என்கிட்ட விக்கிரகம் இல்லை, நான் ஃபோட்டோ தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவர் சொன்னார், வீட்டுக்குள்ளார தெளித்து விட்டுருங்க, மிச்சம் இருக்கிறத செடியில் ஊற்றிடுங்க அப்படின்னு சொன்னார். அதில் எலுமிச்சம்பழம் இருக்கும், அதை என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு 99% இந்த 7 நாள் நான் வச்சுருக்கிறங்காட்டிக்கு நம்ம அது வந்து அழுகி போயிடும், அதனால அது பூஜையோட குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்புறம் ₹1 நாணயம் அதில் போட்டிருப்போம்ல, அதை வந்து நம்ம காசு பெட்டி ஏதாவது நம்ம வச்சுருந்தோம்னா அந்த காசு பெட்டியில் வச்சுக்கலாம். இல்லை லாக்கர், நம்ம கண்டிப்பாக சேஃப்டிக்குன்னு வீட்டில் பணம் சேர்த்து வச்சுருப்போம், அதில் அதை வைக்க சொன்னார். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தேங்காய், அது நல்லா இருந்தால் அந்த தேங்காயில் ஒரு இனிப்பு செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் பூஜை அறையோட குப்பையில், ஏன்னா நம்ம பூஜையோட குப்பையில் நம்ம தனியாக போட்டு வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு முதல்லையே கேட்டிருந்தப்ப. அதனால் அந்த குப்பையோட சேர்த்திருங்க தேங்காயின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதில் வச்சுருந்த படம் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து அந்த படத்தை அதை அப்படியே விட்டுறணும். அதாவது செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் 27ஆம் தேதி நடக்குமல்ல, அன்னைக்கு அது அப்படியே இருக்கணும். அது மறாவது நாள் புதன்கிழமை தான் அந்த இடத்த விட்டு இந்த கலசம் எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே புதன்கிழமை தான் செய்யணும்னு சொன்னாங்க. புதன்கிழமை காலையில் டைம் சொல்லியிருக்காங்க. இப்போ காலையில் வந்து 6 to 7 அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து நம்ம பழைய இடத்துலையே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து 6 to 7 செய்ய முடியலனா 9:10 to 10:20 காலையில் அந்த டைமில் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுருங்க. கலசத்துலேயும் நான் சொன்ன மாதிரி இதை அங்கங்கே எடுத்து வச்சுருங்கன்னு சொன்னார். கையோட காப்பையும், பூஜை ரூம் வேஸ்ட்டில் கையில் கட்டியிருக்கிற காப்பையும், சப்போஸ் வந்து கோயிலில் கழட்ட முடியல அப்படின்னா பூஜை அறையோட வேஸ்ட்டோட புதன்கிழமை காலையில் காப்பையும் அதில் போட்டு வேஸ்ட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எனக்கு நான் கேட்ட சந்தேகங்களை அவர் சொன்னது. உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்ததுன்னா உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் அடிக்கடி சொல்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்.